ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஐர மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 kg ஐல மீன் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையானது 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 10-15 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 சில்லு தேங்காய், 2-3 பீஸ் மாங்காய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ பேனில் 2 ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது, அப்புறம் தக்காளி, இது 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா நம்ம 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம 2 சில்லு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 10-15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்ததை அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கு இடையில நம்ம புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தோம், அதையும் நல்லா கரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் வீட்டு மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த மசாலா சேர்க்க விருப்பமோ அந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு பச்சை ஸ்மெல்லு போகிற முடிய 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும், அது முடிய வெயிட் பண்ணணும். இந்த சைடு நம்ம ஸ்டார்டிங்கில் வதக்கி வச்சுருந்தோம்ல அது ஆறி இருக்கும், அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைசல் எல்லாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த பேஸ்ட் நல்லா கெட்டியாக இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் உப்பு, காரம், இந்த இதில் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த மீன் எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க போகிறோம். எல்லா மீனையும் ஒவ்வொரு மீனாக குழம்புல சேர்த்துடலாம். எல்லா மீனையும் குழம்புல சேர்த்த பிறகு லைட்டாக நம்ம கிளறி விடணும், ரொம்ப கிளறி விட்டுறக்கூடாது, மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால் எந்த அளவு லைட்டாக கிளறி விட முடியுமோ அது முடிய லைட்டாக மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டுட்டு மீன் நல்லா 2-3 கொதியிலே மீன் நல்லா வெந்துடும். இப்போ அடுத்து நம்ம மாங்காவை சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ மாங்காய் வேணுமோ அவ்வளோ மாங்காயை சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு கருவேப்பிலையை நல்லா மேலே தூவி விட்டுட்டு அதே மாதிரி மேலாப்பில் கிளறி விடணும். இப்போ மீன் நல்லா வெந்திருக்கும், பூ போல். அவ்வளோதாங்க, மணக்க மணக்க ஐல மீன் குழம்பு ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐல மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.